பாகிஸ்தான் நம்ம இந்தியால இருக்க பஹல்காம்ல அட்டாக் பண்ணி போனதுக்கப்புறம் ஆபரேஷன் சிந்தூர்னு சொல்லி இந்தியா திரும்பி ரிட்டர்ன் பண்றாங்க. நேத்து நைட்டு 9 டெரரிஸ்ட் கேம்பை அடிச்சிருக்காங்க இந்தியா. பார்டர்ல நம்மளுக்காக ஃபைட் பண்ற சோல்ஜர்ஸ்க்காக கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கோங்க. வார்ல கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்க போறோம். பட் வார் நடக்கிற டைம்ல நம்மளோட எக்கானமி, நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுன்றத பார்க்கலாம். முன்னாடி நம்ம சமகாலத்துல பெரிய வார்னு சொன்னாலே கார்கில் வார் தான் 1999. கார்கில் வார் மே 3ல இருந்து ஜூலை 26 வரைக்கும் நடந்திருக்கு. அந்த டைம்ல நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஓடி இருக்குன்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போக போகுதுன்றதையும் பார்க்கலாம். இங்க மார்க் பண்ணிருக்கிறத பார்த்தோம்னா மே 3ல இருந்து ஜூலை 26 வரைக்கும் மார்க் பண்ணிருக்கேன். 1999 கார்கில் வார் நடந்த டைம்ல நம்ம இந்தியன் மார்க்கெட் 41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி மார்க்கெட் ஓடிச்சுன்னா கிட்டத்தட்ட 35,000 கிட்ட போயிடும். நிஃப்டி அந்த மாதிரி ஓடாது. பட் இந்த டைம்ல இப்பதான் நீங்க மார்க்கெட் குள்ள என்ட்ரு ஆகிறீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் சுத்தமா அவாய்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் ட்ரேட் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லாட் சைஸை கம்மியா வச்சு ட்ரேட் பண்ணுங்க. இந்த டைம்ல நல்ல ஸ்டாக்ஸை அப்சர்வ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுங்க. கண்ணாப்புன்னு போய் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா ஹை வாலடைலான டைம்ல ரெண்டு பக்கமும் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கும் சரி, ஃபியூச்சர்ஸையும் சரி கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இந்த டைமை நல்ல ஸ்டாக்ஸை பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நம்ம இந்தியன் மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே கிராஷ் ஆகிறதுனாலும் 21,780 பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம இந்தியன் மார்க்கெட் சேஃப் தான்.